வெல்கம் டு நெல்லை அரோமா. இன்னைக்கு நம்ம நெல்லை அரோமால டோனட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டம்ளர் கிண்ணம் அப்படி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு அரை கப் பால். இந்த பால் வந்து வெது வெதுப்பாக இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. வெது வெதுப்பான பால். கை வச்சா ரொம்ப அதை வந்து கொதிக்கக்கூடாது, கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும் அந்த பால். இதை ஊற்றிடலாம். அதில் இப்போ இந்த வெது வெதுப்பான பாலில் ஒரு அரை டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துட்டு போதும். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் சுகர், சீனி சேர்த்துலாம். ஏன் சீனி சேர்க்கும் அப்படின்னா, இந்த சீனி சேர்த்தா தான் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஈஸ்ட் வந்து அந்த சீனி சாப்பிட்டு தான், அதாவது அந்த இனிப்பு சாப்பிட்டு தான் வளரும். அதனால் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு சுகர், இன்னும் கொஞ்சம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுலாம். கலந்துக்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ கலந்துட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு மூடி வச்சிடலாம். ஈஸ்ட் வந்து 10 நிமிஷத்தில் நல்லா நுரைச்சி வரும். இப்படி நுரைச்சி வராத ஈஸ்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நுரைச்சி வராத ஈஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் இந்த ஈஸ்ட் வந்து நல்லா நுரைச்சி வரணும். அப்போ தான் நல்லா அந்த டோனட் வந்து சாஃப்டாக வரும். இதை வந்து மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு பாருங்கள், ஈஸ்ட் வந்து நல்லா நுரைச்சிட்டு வந்திருக்கு, நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்குது. இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுல் எடுமா. இப்போ வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்தாச்சு. இந்த மிக்சிங் பவுலில் 2 கப் மைதா போடு. எல்லாத்தையும் போட்டுடலாம். 2 கப் மைதா, அப்புறமா 2 டீஸ்பூன் பட்டர், வெண்ணெய், நல்லா சாஃப்டாக உள்ள வெண்ணெய், பட்டர், ஈஸ்ட் எடு. அப்புறமா இது கூட ஒரு முட்டை, முட்டை சேர்த்தாச்சு. கொஞ்சமாக உப்பு, இந்த 1/4 டீஸ்பூன் உப்பு. அப்புறம் இது கூட ஒரு 1/4 கப் சுகர், சீனி, இது போட்டாச்சு. இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த ஈஸ்ட் அந்த பாலில் நம்ம ஈஸ்ட் கலந்து வச்சுருக்கோம், அந்த ஈஸ்ட்டை நுரைச்ச ஈஸ்ட்டோடு சேர்த்து அந்த பால் இதில் விட்டுலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி பிசைய வேண்டியதான். வேண்டாம், இந்த மாவு வந்து நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா கையில் ஒட்டாமல் நல்ல மாதிரி வரும். இப்போ பாருங்கள், இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க, நல்லா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த பவுல்லையும் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் எடுத்துக்க, இது வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி பண்ணது ரொம்ப நல்லது. இப்போ இந்த நம்ம பசஞ்ச டோனட் மாவை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு ஒரு துணி வச்சு இதை மூடி வச்சிடலாம். துணி அப்படின்னா மூடி எதுனாலும் பரவாயில்ல. ஒரு 1.5லேருந்து 2 மணி நேரம், கரெக்டாக 2 மணி நேரம் வச்சுக்கோங்க. ஈஸ்ட் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா 2 மணி நேரம் அது ஊறணும் மாவு. ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா புசுன்னு இந்த ஈஸ்ட்டு சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஊதி நல்லா சாஃப்டாக வரும் டோனட். அதனால் 2 மணி நேரம் இதை புளிக்க வச்சிடலாம். சரி பாப்பா, மூடுமா அதை. 2 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ 2 மணி நேரம் ஆகிட்டு பார்க்கலாம் மாவு எப்படி இருக்குன்னு. பாருங்கள், மாவு வந்து நல்லா பொங்கி இருக்கு. பொங்கின மாவை லைட்டாக பிசைஞ்சிட்டு இதை இப்போ டோனட்டுக்கு நம்ம மாவாக உருட்ட போகிறோம். இந்த மாவை இப்போ கவுண்டர் டாப்புக்கு மாற்றி நம்ம விரிச்சிடலாம். விரிச்சிக்கோங்க ஒட்டாமல் வர்றதுக்காக. கொஞ்சமாக மாவு, பச்சை மாவு தூவிக்கோங்க. ஒட்டுனா
ஒட்டிடும். இந்த மாவு வந்து இப்படி விரிச்சாச்சு. ரொம்ப ஒல்லியாகவும் விரிக்கக்கூடாது, ரொம்ப தடியாகவும் விரிக்கக்கூடாது. பாருங்கள், இப்படி கொஞ்சம் தடிமனாக இருக்கணும். இப்போ நம்ம டோனட்டை கட் பண்ணிடலாம். டோனட் கட்டர், டோனட் ப்ரெஸ் வந்து இருக்குது, நீங்கள் அப்படி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 மூடி, ஒரு பெரிய மூடி சின்ன மூடி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பெரிய மூடி, அப்புறமா ஒரு சின்ன மூடி எடுத்துக்கலாம். ஒரு இதுக்கு ஹார்ட் ஷேப்ல செய்யக்கூடாது. செய்யலாமே. சரி செய்யலாம். உங்க ஹார்ட் ஷேப்ல செய்யலாம். உங்க செய்யலாம் ஹார்ட் ஷேப்ல. பாருங்க, இதே மாதிரி எல்லா மாவையும் ப்ரெஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாவெல்லாம் இதே மாதிரி வடை மாதிரி, அதாவது டோனட் வடை அதை மாதிரி தட்டி எடுத்தாச்சு. கொஞ்சம் ஷேப்பு, அதாவது ஸ்டார் ஹார்ட் ஷேப் மீதி மாவில் அதுவும் செஞ்சாச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் ஒரு அரை மணி நேரம் இதை நம்ம அப்படி வச்சுருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் இந்த மாவு வந்து ஊதும், அதனால் ஒரு துணி போட்டோ நீங்கள் மூடி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் வைக்கும்போது கொஞ்சம் அப்படி இடவெளி விட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா ஊதி ஒன்று ஒட்டிடக்கூடாது. அதனால் ஒரு அரை மணி நேரம் அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம எண்ணெய் ஃப்ரை பண்ணவர் வச்சதுக்கப்புறமா இந்த மாவெல்லாம் கொஞ்சமாக ஊதி இருக்கு. பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் வந்து மிதமான தீயில் இருக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. இப்போ எண்ணெயும் காஞ்சிட்டு நம்ம டோனட்டை போட்டுடலாம். பக்கத்தில் சின்னது. பாருங்க, இது வந்து நல்லா மேலே வரும், மேலே எழும்பி வரும். அப்போ புரட்டி விட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுக்கலாம். பாருங்க, பொரிக்கும் போது நல்லா அழகாக ஊதி நல்ல ஷேப்புக்கு வந்துடும். இது பொரிச்சதுக்கப்புறம் பொரிக்கும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா புரட்டி போட்டு பொரிச்சதுக்கப்புறமா இப்படி நல்ல ப்ரௌன் கலரில் கோல்டன் ப்ரௌனில் வந்துடும். இது போதும். இப்போ எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக ஷேப்பாக இருக்குதுன்னு தெரியும். இதே மாதிரி நம்ம உருட்டி வச்ச எல்லா டோனட்டையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட அடுத்த பேட்ச் டோனட்டும் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நம்ம எல்லா டோனட்டையும் பொரித்து எடுத்துடலாம். இப்போது நம்ம டோனட்டெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இதை வந்து இப்போ கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிடலாம். ரைட், இது கொஞ்சம் டார்க் சாக்லேட். இதை வந்து எதுக்கு கத்துறா? இது வந்து டார்க் சாக்லேட். இதை வந்து நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம டோனட்டை முக்கிடலாம். ஒரு டோனட் எடுத்து முக்கி வச்சிடலாம். இது வந்து டார்க் சாக்லேட் தான், இல்லை ஒயிட் சாக்லேட் இருக்குது, ஃப்ளேவர் சாக்லேட் எதுலனாலும் நீங்கள் இந்த டோனட்டை டிப் பண்ணி எடுத்துடலாம். இந்த பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ அப்போலாம் பண்ணக்கூடாது. ஸோ ஒன்று வந்து நம்ம டார்க் சாக்லேட்டில் டிப் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததாக டார்க் சாக்லேட்டில் டிப் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு மேலே ஒயிட் சாக்லேட் அதை வந்து மெல்ட் பண்ணி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு சும்மா ஒரு டிசைன் இதுக்கு மேலே. ஸோ இப்படி டிசைன் போடலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்குது, சில்வர் பால்ஸ் வச்சு, இல்லாட்டி ரெயின்போ கலர்ஸில், அப்படி இல்லைன்னா ரெயின்போ கலர்ஸில் ஸ்ப்ரிங்கிள், இதை வந்து மேலே நம்ம தூவிக்கலாம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக. இப்படி உங்கள் இஷ்டப்பட்ட உங்கள் விருப்பமான டிசைனில் நீங்கள் டோனட் மேலே டிசைன் போட்டுக்கலாம்.